உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உரைநடையில் கடவுள் தயவும் ஜீவ தயவும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க. உடனே எல்லாரும் பாரு 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 கடவுளை பற்றி வள்ளல் பெருமான் பேசுகிறார் அப்படின்னு அந்த தக்கையான புரிதலோடு நாம் இதை அணுகக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் தயவும் ஜீவ தயவும் அப்படிங்கும்போது கடவுள்ன்ற வார்த்தை யாருக்கு பயன்படுத்துகிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிந்தனைகளில் நம்ம என்ன செய்வோம், கடவுள்கிட்ட போய் கேட்குறதுன்னா கோயிலுக்கு போய் இறைவனிடம் கையேந்துகிறோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இறை என்கின்ற அந்த பெரிய சக்தி நமக்கு அருளை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உயிரினங்களிலேயே மிக உயர்வான உயிரினமாக இருக்கக்கூடிய நாம் தான் நமக்கான கடவுளுங்கிறத நமக்கு வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் சொல்கிறார். அப்படின்னா கடவுள் தயவு அப்படின்னா நமக்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா மிக முக்கியம். ஏன்னா கடவுள்கிட்ட போய் நாம் கையேந்தும் போது கடவுள் நமக்கு அருள் கொடுக்கிறார் அப்படிங்கும்போது அதே மாதிரி நாம் மற்றவங்களுக்கு செய்கிறோமா? இல்லை, அவர் நமக்கு அள்ளி கொடுக்க வேண்டும்னு நம்ம வேண்டுவோம். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு கிள்ளி கூட கொடுக்கறது இல்லை, ஒரு நகைக்கண் அளவுக்கு கூட கொடுக்கறது இல்லைன்னா அப்புறம் எப்படி அருள் நமக்கு கிடைக்கும்? அந்த ஒரு சிந்தனையோடு பார்க்கணும். அப்போது கடவுள் என்பது மிக உயர்ந்த பிறவியாக இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் நகரும் கடவுள் என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். அதில் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளையும் சமூகம் தவறாக புரிந்து கொண்டது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் தயவும் ஜீவ தயவும் அப்படின்ற அந்த பத்தியில் பார்க்கலாமா? எதையெல்லாம் சொல்லி நமக்கான கண்களை திறக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கடவுள் தயை என்பது இறந்த உயிரை எழுப்புதல், தாவரங்களுக்கு மழை பெய்வித்தல், மிருக பஷ்ய ஊர்வனவாதிகளுக்கு ஆகாரம் கொடுத்தல், கால சக்கரத்தின்படி சோமன் சூரியன் அக்னி பிரகாசங்களை அளவு மீறாமல் நடத்தி வைத்தல் முதலியன. இவற்றை விரிக்கில் பெருக்கும். ஜீவதயை என்பது தன் சக்தி அளவு உயிர்க்கு உபகரித்தல், ஆன்மநேய தயா விசாரத்தோடு இருத்தல், அந்நிய ஜீவதோஷ விசாரம் கனவிலும் செய்யாதிருத்தல் முதலியவாம். கடவுள் தயை என்பது இறந்த உயிர்களை பிறப்பித்தல் அப்படிங்கிறாரு. உடனே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அந்த காலத்தில் இருந்த மக்கள் கொஞ்சம் அறியாமையில் இருந்ததாக தன்னுடைய உறவினர்கள் இறந்து போனால் அவர்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் வள்ளல் பிரான்ட்ட கொடுத்து இவங்களுக்கு உயிர்ப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு தக்கையான புரிதலோடு இருந்த மக்களுக்குத்தான் நம்முடைய வள்ளல் பெருமான் இதை விளக்குகிறார். இறந்த உயிர்களை பிறப்பித்தல் அப்படின்னா நமக்குள் இல்லாமல் போன, நமக்குள் காணாமல் போன, நமக்குள் மரத்து போன, நமக்குள் மரணித்து போன அந்த கருணை, இரக்கம், தயை, பேரன்பு, அருள் இதையெல்லாம் உருவாக்குறது தான் கடவுள் அருள். நினச்சி பாருங்க, கல் மாதிரி மனசு இருக்குன்னு வைங்க, அப்போது அந்த கடவுள் அருள், இரக்கம், தயை, கருணை இதெல்லாம் அந்த உயிருக்குள்ள அந்த உடம்புக்குள்ள இல்லாமல் போயிடுச்சு. இல்லாமல் போவதைத்தான் நாம் இந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறோம்னா அப்போ அதை உயிர்ப்பித்தல் அப்படிங்கிறாரு. அப்போது கடவுள் தயை என்பது, கருணை என்பது நமக்குள் மீண்டும் ஊற்றெடுக்க செய்ய வேண்டும், மீண்டும் பிறப்பிக்க செய்ய வேண்டும். அதுதான் இறந்ததை பிறப்பித்தல் அப்படின்னு வள்ளல் பெருமான் பயன்படுத்துகிறாரு. நினச்சி பார்த்து கான்ஷியஸாக செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா மனசுக்குள்ளே இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இல்லையே, நான் யாருக்கும் எதையும் கொடுத்து பழக்கம் இல்லையே அப்படிம்போ. அப்போது உனக்குள்ள அந்த உணர்வு இறந்து போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது என்று தானே அர்த்தம். அதை உயிர்ப்பித்து கொள்கின்ற வழிமுறை தான் கடவுள் தயை என்பது. அப்படின்னா நமக்கு நாமே கொடுத்து கொள்கின்ற வரம் எது என்றால் இந்த கடவுள் தயை, இறந்தவரை உயிர்ப்பித்தல் என்றால் நம் உணர்வுக்குள், நம் உடலுக்குள், நம் உயிருக்குள் இல்லாமல் போன, காணாமல் போன அந்த இரக்கத்தை உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அர்த்தம். அது ஒரு குவாலிட்டி. சரி, அடுத்தது தாவரங்களுக்கு மழை பெய்வித்தல். அது இயல்பானது தானே அப்படிம்போம். ஆனால் எல்லா நேரமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோமா? இன்னைக்கு கணக்கெடுங்களேன். இப்போது நேற்று நீங்கள் எந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றினீங்க? யாராவது ஊற்றிருக்கோமா? ஊற்றினதே இல்லை. மரம் செடி கொடிகள்லாம் தானாகவே தான் வளர்ந்துட்டுருக்கு. அதுவும் நகர்ப்புறத்தில் எங்கேயுமே மண் கிடையாது, எங்கேயுமே நிலம் கிடையாது, எங்கேயுமே செடி கிடையாதுங்கிறப்போ நாம் எந்த செடிக்கு தண்ணி ஊற்றிருக்கோம்? இல்லை. அப்போ அதுவும் கான்ஷியஸாக செய்யணும். தினமும் நான் ஏதாவது ஒரு செடிக்கு நீர் வார்ப்பேன், நீர் ஊற்றுவேன். அப்படி ஊற்றும்போது
அது வளரும்ல தினம் தினம். ஏன் அதை ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாருன்னா, தினம் 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 அது வளரும்போது, அது வளர்வதை பார்க்கும்போது நம் மனசுக்குள் ஒரு தாய்மை, இரக்கம், கருணை தானாகவே உருவாகும். அதனால தான் செல்ல நாய்க்குட்டி, செல்ல பூனைக்குட்டி, செல்ல உயிர்களை எல்லாம் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா வளர்க்கும் போது தான் அது எப்படி நம்மீது அன்பு செலுத்துகிறதுங்கிறத பார்த்து நாம் மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். அப்படிங்கிறதுனால செடிகளுக்கு நீர் வார்த்தலை வள்ளல் பெருமான் மிக முக்கியமான கடமையாக சொல்கிறார். அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வளர்ந்து நமக்காக மொட்டு விடுகிறது, நமக்காக பூ பூக்கிறது, நமக்காக காய் தருகிறது, நமக்காக கனி தருகிறது என்றால், ஒரு 5 அறிவு இல்லாத, 4 அறிவு இல்லாத, 3 அறிவு இல்லாத, 2 அறிவு உயிரினம் இந்த தாவரங்கள்ங்கிறது அதுவே அவ்வளோ செய்யும்போது, நம் மீது அன்பு செலுத்தும் போது நாம் திரும்ப அன்பு செலுத்த வேண்டாமா? அந்த பாடத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க அப்படிங்கிறார். சரி, அடுத்தது என்ன நிலைக்கு சொல்றார் பாருங்க. மிருக பஷ்ய ஊர்வனவாதிகளுக்கு ஆகாரம் கொடுத்தல், இது ரொம்ப முக்கியம். நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், எச்சில் கையால் காக்காய்க்கு கூட இதையும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, இல்லை, மனசுக்குள் நாம் பாறையை வைத்திருக்கிறோம் என்ற அர்த்தம். அங்கே கொஞ்சம் கூட நீர் கசிவு இல்லை. அப்படி இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் அள்ளி கொடுங்கள். அதன் மூலமாக அந்த பாறை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து அங்கே அன்பு என்கின்ற ஊற்று பெருக்கெடுப்பதை நம்மால் உணர முடியும். சரி, இப்படியெல்லாம் உணர்ந்தால் என்ன அப்படின்னா, நம்ம அப்படி உணர்ந்தோம் என்றால் நம்முடைய உடல் இழகும், மனசு இழகும், முகம் இழகும், வார்த்தைகள் இழகும், நம்முடைய செய்கைகள் இழகும். அதன் மூலம் நாம் கடவுள் உருவமாகவும் என்பதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறது. கடவுளை எல்லா நேரமும் போய் வெளியிலே தேடாதீங்க, நீங்களே கடவுளாக உருவாகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த கடவுள் தயை என்கின்ற இந்த நிலைப்பாடு. காலச்சக்கரத்தின்படி சோமன், சூரியன், அக்னி பிரகாசங்களை அளவு மீறாமல் நடத்தி வைத்தல் முதலியன இவற்றை விரிக்கில் பெருக்கும். சோமன், சூரியன், அக்னி பிரகாசங்களை அளவு மீறாமல் நடத்தி வைத்தல் அப்படிங்க. சோமன்னா வள்ளல்னு அர்த்தம். சூரியன் என்கின்ற அந்த வள்ளல் ஒளியை அள்ளி 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 கொடுத்துட்டே இருக்குல்ல. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கையிருப்பு குறைஞ்சிடுச்சு, அதனால் நான் இவ்வளோ வெளிச்சமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா? என்கிட்ட ஸ்டாக் தீர்ந்து போச்சுங்க, அதனால் நாளைக்கு நான் உதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா? இல்லை இல்லை, எல்லா காலமும் தீர்வே இல்லாமல், குறைவே இல்லாமல் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது என்றால், அந்த சூரியனின் வெளிச்சத்தை போல் நாமும் மனசுக்குள் சூரியனை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போது தான் நாம் கடவுள் தயவோடு இருக்க முடியும். நமக்கு நாமே தயை கொடுத்து கொள்ள முடியும். நாமே கடவுளாக மாறி நிற்க முடியும். இது நமக்கு நாம் செய்து கொள்வது. சரி, மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிற பட்டியலை தான் அடுத்த பத்தியில் கொடுக்குறார் பாருங்க. ஜீவ தயை என்பது தன் சக்தி அளவு உயிர்க்கு உபகரித்தல். என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னா பரவாயில்லை, 10 பைசா தான் முடியும்னா 10 பைசாவுக்கு எடுத்து கொடுங்க. 10 பைசாவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். அது மற்ற உயிர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியம் என்று சொல்லி தருகிறார். ஆன்மநேய தயா விசாரத்தோடு இருத்தல், அந்நிய ஜீவதோஷ விசாரம் கனவிலும் செய்யாதிருத்தல் முதலியவாம். மற்றவர்களை பற்றி அக்கறையோடு இருத்தல், மற்ற உயிரினங்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருத்தல், அதையும் நம்ம செய்யணும். அதுதான் அக்கறை இல்லாமல் இருத்தலையும் செய்யக்கூடாது என்பதுதான் மிக முக்கியம். மற்ற உயிர்களை பற்றி அக்கறையோடு இருத்தல் முக்கியம். மற்ற உயிர்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பதும் தவறான செய்தி அப்படிங்கிறார். அப்படின்னா மற்ற உயிர்களை பற்றி அக்கறையோடு இருத்தல் என்பதுதான் மிக முக்கியம் என்பதைத்தான் 2 தடவை அடுக்கி சொல்றார் நம்முடைய வள்ளல் பெருமான். என்றால் கடவுளாக மாறி நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்கிறார். ஜீவ தயையோடு மற்ற உயிரினங்களுக்கு அன்பாக இருப்பதனால் என்ன நடக்கும் என்பதையும் சொல்கிறார். என்றால் இந்த 2ஐயும் செய்கிறது அவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிற ஒற்றை கேள்வியைத்தான் இந்த பத்தி நமக்கு கொடுக்கிறது. கஷ்டமே இல்லாத விஷயம் அன்பு செய்வது, அதை செய்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.